ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கடவுளுக்கு பயந்து உண்மையாய் இருப்பதில் என்ன பயன்? பாவம் செய்து அநீதியாய் வாழுகிற பலரும் சந்தோஷமாகத்தானே வாழுகிறார்கள். நாம் உத்தமமாய் வாழ்ந்தும் எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று அநேகர் சரித்து கொள்ளுகின்றனர். மனுஷர் பூமியிலே பெருகினது மட்டுமல்ல, அவர்களோட பாவமும் பெருகினது. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாப்பாய் இருப்பதை கண்ட கர்த்தர் மனுஷனை படைத்ததற்காய் மனஸ்தாபப்பட்டார். இந்த நிலையில்தான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. காரணம், அந்த நாட்களில் இருந்தவர்களில் நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அத்தோடு அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தமையால் அவன் உத்தமனாயும் நீதிமானுமாய் இருந்தான். தேவனோடு நெருங்கிய உறவு கொண்டிருந்த நோவாவுக்கு பாவத்தை விலைக்கு வாழுவது கடினமாக இருந்திருக்காது. நாம் எப்படி வாழுகிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போம். தேவ பிள்ளைகளே, தேவனோடு நெருக்கமான உறவில் வாழ்ந்து அவரோடு சஞ்சரிப்போமானால் அவருக்கு பிரியமானவர்களாய் வாழ்வது நமக்கு கடினமாக இராது. உலகத்தில் கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனாலும் நாம் உலகத்தை ஜெயித்தவரோடு நெருங்கி இருந்தால் நாமும் உலகத்தை ஜெயிக்கலாம். எவன் ஒருவன் தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகி ஜெபிக்க மறந்து போகிறானோ அவன் லகுவில் தேவனுடைய சமூகத்தை விட்டு தொலைந்து போவான். இந்த நிலை நமக்கு வராதபடிக்கு நாம் தேவனோடு உள்ள உறவில் எப்போதும் நிலைத்திருப்போம். தேவனோடு உறவாடுகிற நேரமே நம் வாழ்வுக்கு முக்கியமான நேரம் என்பதை உணர்ந்து தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்துவோம். கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் காக்கும் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். பரம தந்தையே, உலக காரியங்களுக்காக அதிக நேரத்தை கொடுத்து உம்மோடு உள்ள உறவில் குறைவான நேரத்தையே செலவிட்ட எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். உமது வேதத்தில் நான் பிரியமாய் இருக்கவும் நாள் முழுவதும் அது என் தியானமாய் இருக்கவும் கிருபை தந்தரலும். கர்த்தாவே, எங்கள் உதடுகளுக்கு காவல் வையும். உம்மை துதிக்கும் எங்கள் உதடுகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ள உதவி செய்தரலும். ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகள் அனைவரது குடும்பத்தையும் ஆசீர்வதித்து விருத்தியடைய செய்யுங்க. சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் வழி நடத்துங்க. ஆண்டவரே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொரு மக்களும் உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ளவும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு மகிழ்வான வாழ்க்கை வாழவும் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனத்தோடு உபத்திரப்படுகிறவர்களுக்கு கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை விளங்கும்படியாயும் வியாதியின் கூறு முடிக்கப்பட்டு ஆரோக்கியமாக விளங்கவும் ஜெபிக்கிறோம். ஆன்லைன் சூதாட்டம், சமூக வலைத்தள பாவங்களிலும் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தவறான பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பவும் ரட்சிக்கப்படவும் தேவ சமாதானத்தை காத்துக்கொள்ளவும் தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மது, போதைப் பொருட்கள், கஞ்சா, புகையிலை பழக்கத்துக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெறவும், சத்துருவின் தீய கண்ணிகளிலிருந்து பாதுகாக்கப்படவும் மனம் திரும்பவும் ஆரோக்கியமாய் வாழவும் தேவரி இரக்கம் செய்வீராக. ஆண்டவரே, திருமணமாகி நெடுங்காலமாய் குழந்தைக்காக வேண்டுதல் செய்கிற ஒவ்வொருவரின் மனக்லேசங்களை மாற்றி புத்திரபாக்கியம் பெற்று சாட்சியாய் வாழ அனுகிரகம் தந்தரலுங்க. கர்த்தாவே, திருமணத்துக்காக காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரலை ஆசீர்வதிக்கவும், கர்ப்பஸ்திரிகளுக்கு சுகப்பெயர் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக பாதுகாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையினால் அவதிப்படுகிறவர்கள் கடன்கள் தீர்க்கப்படவும், பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி வாழும் மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், உஷ்ணகால காற்றுக்கு மக்கள் விலக்கி காக்கப்படவும், குடிநீர் தேவைகள் சந்திக்கப்படவும் எங்கள் தேசத்துக்கு தேவையான மழையை தேவரி தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமேன்.